பிரைஸ் தி லார்ட். அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை மூலமாய் உங்களை யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. They all gathered together in one accord or oneness. ஆதி திருச்சபை தரிசனத்தில் ஒரு மனதை காத்து கொண்டார்கள், சிந்தையில் ஒரு மனதை காத்து கொண்டார்கள், இருதயத்தில் ஒரு மனதை காத்து கொண்டார்கள். They had oneness in the vision, in the mind and in the heart. ஆகவே தான் அவங்க வேகமாய் வளர்ந்தது. அங்க நிறைய வித்தியாசமான ஆழத்துவங்கள் இருந்தது. There were different personalities. Different people came from different backgrounds, different walks of life. வித்தியாசமான வாழ்க்கை, வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்தாங்க, வித்தியாசமான கருத்துக்கள் இருந்தது. நீங்க நல்லா கவனிங்க. ஒன்னஸ் டசன்ட் மீன் திங்கிங் ஒன் திங். ஒரு மனம் என்பது ஒன்றையே சிந்திப்பது என்பது அல்ல. ஒரு மனம் என்பது அக்ரீயிங் வித் ஈச் அதர் இன் ஒன் பர்டிகுலர் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட காரியத்துல ஒத்து போவது. இப்போ நான் ஒன்னு சிந்திக்கலாம், இன்னொருத்தர் 100 பேர் இருந்தாங்கன்னா 100 சிந்தனைகள் அங்க இருக்கும். ஆனா ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒன்று வரும், டிஸ்கஸ் பண்றோம், ஒரு கன்க்ளூஷன் வரும். ஓகே, அந்த கன்க்ளூஷனுக்கு மனசார அக்ரி பண்றோம். அதுதான் என்னது? ஒன்னஸ். இந்த ஒன்னஸ் வரும் பொழுது என்ன ஆசீர்வாதங்கள் ஆதி திருச்சபையில் இருந்தது நான் சொல்ல விரும்புறேன். நீங்களும் படிங்க, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் திரும்ப திரும்ப படிங்க, நீங்களும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, நான் சாப்டர் 2, 3, 4, 5 எல்லாத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனம் இருக்கும் பொழுது, ஒரு மனம் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வந்தது. அளவுக்கு அதிகமாக the overflowing of joy அவங்களுக்குள்ள இருந்தது. நீங்க சாப்டர் 2 ரொம்ப டீட்டெயிலாக வாசித்து பாருங்க. சந்தோஷமா இருந்தாங்க அவங்க. ஆதி திருச்சபையில் வேதனை, வருத்தம், துக்கம், அழுக, கண்ணீர், ஜெபத்துல தான் கண்ணீர் விட்டாங்களோ ஒழிய ஃபெல்லோஷிப்ல ஒரு நாள் அவங்க என்ன செய்யல, கண்ணீர் வடிக்கவே இல்லை. சந்தோஷம் இருந்தது ஒண்ணு. ரெண்டாவது, ஆவியானவருடைய பொழிந்தர்ல படுதல் அளவுக்கு அதிகமாக இருந்தது. The outpouring of the Spirit of God was upon the early church. Chapter 2 வாசிக்கிறோம். அவங்க ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்த பொழுது இடிமுழக்கம் போன்ற சத்தம் கேட்கப்பட்டு, பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு, அவங்க ஒவ்வொருவர் மேலும் வந்தது. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இப்படிலாம் வாசிக்கிறோம். The outpouring of the Holy Spirit அது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, திருச்சபை சாட்சி உள்ளதாய், தீவிரமாய் ஊழியம் செய்யக்கூடியதாய், நற்சாட்சியை காத்துக்கொள்ளக்கூடியதாய், விசுவாசிகளுக்கு போதிக்கிறதாய், கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய கிரியைகள் பங்கு ஒரு திருச்சபைக்கு மிகவும் அவசியம். திருச்சபை என்பது அறிவினாலோ, அனுபவங்களினாலோ, கல்வியினாலோ, குழுக்களினாலோ நடத்தப்படுகிற ஒன்று அல்ல. திருச்சபை என்பது ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒன்று. ஆவியானவர் அவருக்கு இயங்குகிற மனிதர்களை வைத்து நடத்தி கொண்டு போகிற ஒன்றுதான் திருச்சபை. So always there must be a room for the Holy Spirit to lead the ministries of the church. ஆனா அது எங்க இல்லையோ அங்க குழப்பங்களும், வருத்தங்களும், சண்டைகளும் வரும். ஆனா ஆண்டவர் எங்க இருப்பாரு? எல்லா இடத்துலயும் இருக்கவும் மாட்டாரு. எங்க ஒரு மனம் இருக்கிறதோ அந்த இடத்துல இருப்பாரு. சரி, அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு மனதை எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? நல்ல ஒரு மனதை தருவதற்கு போதுமான இருக்கிறார். அதனால ஆவியானுடைய கிரியைகளை நம்மால் பார்க்க முடியும். பாருங்க, நீ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அப்போஸ்தலருடைய 42க்கு பிறகு வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒரு மனம் இருக்கும்போது என்ன நடக்கும்? உறுதியாய் தரித்திருக்கிற அனுபவம் வரும். உறுதியாக தரித்திருக்கிற அனுபவம். எதெல்லாம் தரித்திருந்தாங்க? டீச்சிங்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், உபதேசத்தில் தரித்திருந்தாங்க. பிரேயர், ஜபத்தில் இருந்தாங்க. பிரேக்கிங் ஆஃப் த பிரெட், அப்போஸ்தலருடைய அது அப்பம் பிக்குதல் என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தாங்க. சுவிசேஷ பணி செய்கிறதுல தரித்திருந்தாங்க. அப்ப அந்த ஒரு மனம் வருகிற பொழுதுதான் இந்த தரித்திருக்கிற அனுபவம் வரும். இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ் எல்லாம் உபதேசம் இல்லை. நான் சர்ச்சில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட், டோன்ட் கோ டு த சர்ச் விச் இஸ் க்ளோஸ் டு யுவர் டோர். வீட்டு பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போகாத. கோ டு த சர்ச் விச் இஸ் க்ளோஸ் டு த வேர்டு. வசனத்திற்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போய். ஏன்னா வசனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சு தான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சர்ச்சு சேர்க்காது. ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சர்ச்சு அது வசனத்துக்கு சமயமாக இருந்தால் ஓகே. இந்துக்கள் பல கிலோமீட்டர் நடக்கிறாங்க, கிறிஸ்தவம் தான் டிஸ்டன்ஸை பார்க்குறோம்.
இங்க இருந்து திருப்பதிக்கு நடந்து போறாங்க, திருச்செந்தூருக்கு நடந்து போறாங்க. கோவில்கள் எவ்வளவு தூரம் இருந்தாலும், குலதெய்வம் கோவில்கள் எத்தனை கிலோமீட்டர் தள்ளினாலும் வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்? சாக்கு போக்குகளை நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். உறுதியாக தரித்திருக்கிற அனுபவம் வரணும்னா நமக்குள்ள ஒரு மனம் வரணும். ஸோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த சர்ச்சை சேர்ந்தவளா இருந்தாலும், டிவியில் நீங்க பார்க்கும்பொழுது, யூடியூப்ல பார்க்கும்போது, எந்த சர்ச்சை இருந்தாலும் நீங்க ப்ரே ஃபார் ஒன்னஸ். அண்டர் எனக்குள்ள ஒரு மனது வரணும், எங்க சர்ச்சில் வரணும். எனக்குள்ள வரணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வீடுகளில் வரும், நம்ம ஒர்க் பிளேஸ்ல வரும், நம்ம சர்ச்சில் வருவதற்கு கர்த்தர் என்ன செய்வார்? கிருபை தருவார். இன்னொரு காரியம், ஒரு மனம் வந்த போது என்ன செய்தாங்க? அவர்கள் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். அவனுடைய தேவைக்கு தக்கதாய் அது பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. குறை உள்ளவன் ஒருவனும் ஆதி திருச்சபையில் இல்லை. They shared everything as per the need of the people. அதான் ஒரு மனத்தினுடைய இன்னொரு ஆசீர்வாதம். என்கிட்ட 2 இருக்கு, அவர்கிட்ட 1 கூட இல்லை, சரி நான் 1 கொடுக்குறேன். இந்த கான்செப்ட்ல வந்தாங்க. ஆதி திருச்சபை எல்லாவற்றையும் விற்று கொண்டு வைத்தார்கள். 1, இயேசுடைய வருகை சமீபம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தாங்க. 2வது, அந்த கொடுக்கிற இருதயம் அவங்களுக்கு பெருகி ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது. அதுதான் இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு தான். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளங்களில் ஒன்று கொடுத்தல். ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் லவ்விங் காட் இஸ் கிவிங். ஆண்டவருக்கு கொடுக்காம அவரை நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது. ஆதி திருச்சபை கொடுக்கிறதில் தாராளமா இருந்தார். உதாரத்துவமாய் உற்சாகமாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். தங்களுடைய தேவைக்கு மிஞ்சி தியாகமாய் அவர்கள் கொடுத்தார். இதெல்லாம் ஒரு மனதினுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தது. அந்த ஒரு மனம் இருந்ததுனால இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, they didn't have cunningness in their hearts. அவங்க இருதயத்துக்குள்ள அந்த ஒரு கன்னிங்கா, இந்த குறுக்கு புத்தின்னு சொல்லலாம், காய்மகாரமாய் பார்த்தல், பொறாமைப்படுதல், எரிச்சல் படுதல், குறை சொல்லுதல், போட்டியாக கருதுதல், இது எதுவுமே இல்லைங்க. மைண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஆண்டவர் ஏன் இதை சொன்னாரு? ஒருவன் சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த கன்னிங்னஸ் இருக்காது. நம்மளை முறைக்கும், நம்மளை அடிக்கும், அடுத்த நிமிஷம் நம்மளை ஹக் பண்ணிக்கும். என்ன, நம்ம அடிச்சிருப்போம், நம்மளை பார்த்தா அழுவும், அப்புறம் வான் கூட்டம் வந்துடும் டக்குன்னு. ஏன்னா அதுக்குள்ள இந்த கோபம், எரிச்சல், கசப்பு, பெருமை, பொறாமை, இது ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு ரொம்ப கேஷுவலா இருக்கும். ஆதி திருச்சபை விசுவாசிகளுக்கு அது இல்லை, கன்னிங் கிடையாது. ஒருத்தர் பார்த்து பொறாமப்படலை, ஒருத்தர் பத்தி குறை சொல்லலை. அவங்க ஒரு இடத்துல கூடினாங்கன்னா ஜெபம் பண்ணதாக தான் இருந்தது. 4 பேர் திட்டுறதுக்கு கூடல. அவங்க ஒரு இடத்துல கூடி அவங்க வசனத்தை தியானிச்சாங்க. தங்களை வீடுகளை திறந்து கொடுத்தாங்க. எதுக்கு? சுவிசேஷ பணிக்கு திறந்து கொடுத்தாங்க. வாங்க நம்ம வீட்டில் உட்காந்து யாரை கவுக்கலாம், யாரை இது பண்ணலாம், யாரை எதுக்கலாம், அடுத்த வாரம் என்ன பிரச்சனை பண்ணலாம், இப்படி எங்கேயுமே ஆதி திருச்சபை பண்ணல. உட்காந்து ஜெபம் பண்ணாங்க, சுவிசேஷ பணி செஞ்சாங்க, ஆட்களை வீடுகளுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். அதுக்காக காரணம் அவங்களுக்குள்ள கன்னிங்னஸ் என்ன செய்யல? இல்லை. இந்த ஒரு மனதினால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள இருந்தது. நீங்க சாப்டர் 5 வாசித்து பாருங்க, 13. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் விசுவாசிகளுக்கு மட்டும் கிடையாது, சமுதாயத்துக்குள்ளேயும் போச்சு. அது நம்ம ஊர்ல சர்ச்சுக்கு வரோம், பைபிள் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படலாம். அப்புறம் சபைக்கே வராதவன், அவனுக்கும் ஆண்டவரை கொடுத்த பயங்கரம் போச்சு. ஸோ எங்கெல்லாம் எந்தெந்த வீடுகளில் எந்தெந்த திருச்சபைகளில் ஒரு மனது என்கிற கருத்து செயல்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். There will be the fear of God. இன்னைக்கு அதான் குறைஞ்சு போச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. என்ன பண்ணாலும் கர்த்தர் கண்டுக்க மாட்டாரு, மன்னிச்சிருவாரு, அவர் காது கேளாத போல இருப்பாரு, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம், மாம்சத்தைப்படி நடக்கலாம், அறிவுப்படி நடக்கலாம். இவைகள் எல்லாம் இன்னைக்கு ஆபத்தானவைகள், கிறிஸ்தவத்தின் ஆபத்துகள். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அவர் நம்மை தண்டித்து விடுவார் என்கிற பயம் கிடையாது. அவர் ராஜா என்கிற பயம், அவர் கர்த்தாதி கர்த்தா என்கிற பயம், அவர் என்னுடைய தேவன் என்கிற பயம். நமக்கு பிடிக்கதோ பிடிக்கல, நம்மளை விட பெரிய ஆட்கள், வயசுல பெரியவங்க, ஒரு அதிகாரி, ஒரு பொறுப்புல இருக்கிற ஆட்கள் வரும்போது எந்திரிச்சுன்னு நம்ம வணக்கம் செலுத்துறோம். ஒரு மரியாதை, அதுக்கு பேர் பயம் கிடையாது, ஒரு மரியாதை. ஸோ ஆண்டவர் மேல பயம் என்பது ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம், ஒரு அன்பினால் வெளிப்படுகிற பயம்.
மற்ற மார்க்கங்கள் இருக்கிறபடி இயேசுவை ஆண்டவராக இயேசுவை வணங்காவிட்டால் நம்மளை கொன்றுவாரு, அடிச்சிருவாரு, அந்த பயம் கிடையாது. த ஃபியர் ஆஃப் காட். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்பட வேண்டும், நாங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயமும் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். ஒரு மனம் இருந்தனால் ஆதி திருச்சபையில் நடந்த இன்னொரு காரியம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்றது எல்லாமே இந்த chapter 2 chapter 5 இருக்கு. People were added. chapter 5 verse 14. People were added. ஜனங்கள் சேர்க்கப்பட்டாங்க. ஆதி திருச்சபையிலிருந்து சண்டே கிடையாது, அனுதினமும் ஜனங்கள் என்ன செய்தாங்க? சேர்க்கப்பட்டார்கள். ஏன்னா அந்த ஆத்ம பாரம் டிஃபால்ட்டா வந்துச்சு அவங்களுக்கு. டாக்டரோ, இன்ஜினியரோ, டீச்சரோ, ப்ரொஃபஸரோ, கவர்மெண்ட் ஸ்டாஃபோ, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோ, ஹவுஸ் ஒய்ஃபோ, ஸ்டூடெண்டோ, பாஸ்டரோ, யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆத்ம பாரம் வந்துச்சு. ஆத்ம பாரம் போனாங்க, அவங்க வேலையில் இருக்கிற பக்கத்து வீடுகளில் சொன்னாங்க, உறவுகளுக்கு சொன்னாங்க, ஒர்க் பிளேஸில் சொன்னாங்க, ஆட்களை கூட்டு வந்தாங்க. கொர்நேலியு வீட்டுக்கு பேதர் போகும்போது ஏதோ 10 பேர் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு போயிருப்பார். பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக நிரம்பியிருந்தாங்க, கூட்டம். எல்லாரையும் அவர் என்ன செஞ்சார்? வைத்திருந்தார். ஸோ இன்னைக்கு அது மிஸ்ஸிங் நமக்கு. நம்ம சர்ச்சஸில் இன்னைக்கு கடைசி நாட்களில் திருச்சபைகள் அது இல்லை. அப்போ ஆண்டவரே, சபைக்கு உள்ளே இருக்கிற கூட்டத்தை விட சபைக்கு வெளியே இருக்கிற கூட்டம் அதிகம். அவர்களையும் நாங்கள் சந்திக்க வேண்டும், அவர்களையும் இழுத்து கொண்டு வருகிற கிருபைகளை தாரும் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும். ஆதி திருச்சபையில இன்னொன்று இருந்தது, அற்புதங்கள் நடந்தது. சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே செய்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நடப்பதற்கு காரணம் என்ன? ஒரு மனம். சூப்பர் நேச்சுரல் ரிமார்க்கபிள் மிரக்கிள்ஸ். சும்மா கண்ணு வலி போச்சு, காது வலி போச்சு, முதுகுவலி போச்சு இல்லை. முடவர்கள் நடந்தார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், கொடுமையான மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்களை திருச்சபைகள் என்ன செய்தார்? கர்த்தர் செஞ்சார். சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ். எங்கெங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆவியானுடைய கிரியை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்கிறது. திருச்சபைகளே அற்புதங்கள் நடக்கிறதுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய அற்புதங்கள் சர்ச்சில் கேள்விப்படுறோம். வியாதிலிருந்து சுகத்தை கொடுக்கிறார், விபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார். நடக்கவே நடக்காது என்று சொல்ல ஒன்று நடக்கிறது. தடைகளை மாற்றி சில நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். the faith was increased because of oneness. அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துக்கு வரும்பொழுது இந்த விசுவாசம் எல்லாம் கூடுச்சு. நீங்க பாருங்க, இந்த ஒன்னஸோட பிளெஸிங் என்ன தெரியுமா? ஒரு 10 பேர் வராங்க, 5 பேருக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கும், மீதி 5 பேருக்கு இல்லைன்னு வைங்க. அந்த ஒரே இருதயமா வரும்பொழுது இந்த 5 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் ஸ்பிரிட் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். 5 பேருக்குள்ள இருக்கிற ஜப ஆவி போகும், விசுவாசம் போகும், அன்பு போகும், கொடுக்கிற பழக்கம் போகும். அதான் ஒரு மனம். ஒரு மனத்தினுடைய ஆசீர்வாதங்களில் பிரதானமானது. The faith was increasing like anything in the early church. இப்போ நான் நிறைய காரியங்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம். நான் சில காரியங்கள் சொல்ல, நீ ஆக்சுவலாக வாசிங்க சொல்லிட்டே போகலாம். இப்போ as a individual we need to check our lives. நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். Do I have oneness or do I maintain oneness? ஒரு 4-5 பேர் வர்ற இடத்துல, அது வீடோ, சர்ச்சோ, ஒர்க் பிளேஸோ, ஒரு மனதும் எனக்குள்ள இருக்கா? ஒரு மனத்தை நான் காத்து கொள்ளுகிறேனா? நீ கேளுங்க. இன்னொரு கேள்வி கேளுங்க. am I causing divisions? எதையாவது ஒன்று சொல்லி எல்லா இடத்துலையும் குழப்பம், எல்லா இடத்துலையும் குறைகள் இருக்கும். இல்லை நான் சொல்லுங்க, மனிதர்களுக்கு எல்லா இடத்துலையும் குறைகள் இருக்கும். ஸோ அந்த குறைகளை சொல்லி, குறைகளை நெகட்டிவாக பேசி am I causing divisions? பிரிவினைகளை பற்றி நான் ஏதாவது பேசுகிறேன்னா, பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறேன்னா, ஒரு மனதுக்கு நான் காரணமாக இருக்கிறேனா என்பதை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். ஒருவேளை உங்களால் ஒரு மனதை காத்துக்கொள்ள, இவங்க கூடலாம் ஒத்து போக முடியாது, இவங்க கூடலாம் ஜெபம் பண்ண முடியாது, அப்படி ஏதாவது இருந்தால் ஆண்டவரே எங்களை மன்னியும். நான் ஒரு மனதை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் பிரிவினைக்கு காரணமாக இருக்க விரும்பவில்லை, குறைகளுக்கு நான் காரணமாக விரும்பவில்லை, நான் ஒரு மனதுக்கு காரணமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு மனதை தருவார், நம் மூலமாக ஒரு மனதை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆதி திருச்சபை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி.
அது திருச்சபை நிறைய இடங்கள்ல ஒரு மனதோடு என்று வாசிக்கிற ஆண்டவரே, அதே கிருபை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் திருச்சபைக்கும் கர்த்தர் நீர் தருவீராக. நாங்கள் ஒரு மனதை காத்துக் கொள்கிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற கூட்டமா இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. பிரிவினைக்கு நாங்கள் யாரும் காரணமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. பிரச்சனைகளுக்கு நாங்கள் யாரும் காரணமாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு மனதுக்கு காரணமாக இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதியும், கிருபை அவரோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Thank you for watching.